எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? அகிலா, ஆஸ்திரேலியா இருந்து இருக்கேன். ஆஸ்திரேலியால இருந்து வந்திருக்கீங்களா? ஜனநாயகன் படம் பாக்குறதுக்காக வந்தீங்களா? அதுக்காக தான் வந்தது, மெயினா வந்தது. ஓகே. சோ படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆக வேண்டிய நாள், பட் ஆகல. பயங்கர எக்ஸ்பெக்டேஷனோட வந்திருப்பீங்க, எப்படி இருக்கு? ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஒன்னும் சொல்ல முடியாது. ஸோ அதனால இங்க வந்து இங்க நாங்க இருக்க வேண்டியது. ஸோ இனி அவங்க எப்ப அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு தெரியாது இல்லையா? ஸோ திரும்பி வர வாய்ப்பு கிடைக்குமா என்னன்னு தெரியாது. இந்த வாரம் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா நாங்க வந்தது வந்து இன்னைக்கு வந்து பார்த்துட்டு நாளைக்கு கிளம்புற மாதிரி, உடனே பார்த்துட்டு உடனே கிளம்புறதுக்கு தான் வந்தோம். ஸோ அப்படி ஒரு சூழ்நிலையில நாங்க லீவ்ல எடுத்தனால இந்த வாரத்துல ரிலீஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பா அதை பார்க்க முடியாது. ஸோ அதனால ஸோ இங்க அட்லீஸ்ட் வந்து நம்ம போஸ்டர் எல்லாம் பார்த்து போட்டோலாம் எடுத்துட்டு போவோம், மெமரிஸ்க்காக வந்திருக்கோம். ஓகே. சோ நீங்க வந்து ஆல்ரெடி டிக்கெட்ஸ் எல்லாம் புக் பண்ணிருப்பீங்கல்ல? சோ இப்போ ஒருவேளை படம் வந்து நாளைக்கு ரிலீஸ் ஆனா நீங்க பாத்துட்டு போவீங்க, இல்லாட்டி மேபி இன்னும் ஒரு வாரம் இருக்கக்கூடிய சூழல் இருக்குமா, இல்லாட்டி உடனடியா கிளம்ப வேண்டிய சூழலாம்? அதுதான் ரொம்ப கஷ்டம். ஏன்னா நாங்க வந்து போய் ஆடியோ லான்ச்சும் பாத்துட்டு வந்துட்டோம். நாங்க ஒரு பெரிய தளபதி ட்ரிப் போட்டிருக்கோம். ஏன்னா இது அவரோட ஃபைனல்ங்கிறனால நாங்க போய் அங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு குரூப்பா போயிருக்கோம். ஸோ அங்க மலேசியால போய் அங்க ஆடியோ லான்ச் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்க வரதுக்காக பிளான் பண்ணோம். ஸோ எங்களோட லீவ் வந்து அதுக்கு மேல எக்ஸ்டெண்ட் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான். ஓகே. ஸோ அவருடைய கடைசி படம், ஏகப்பட்ட பிரச்சனைகள் அவருக்கு வருது, சமாளிக்க முடியாம திணறாங்க நிறைய பேர். அவரு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ இதெல்லாம் எப்படி இருக்கு? இது அவரை எங்க கொண்டு போய் நிறுத்தம் நம்புறீங்க? தெரியல. ஆனா எனக்கு பார்த்த வரைக்கும் அவருக்கு அகெயின்ஸ்டா இருந்தவங்க கூட இந்த சூழ்நிலையை பார்த்து ரொம்ப பரிதாபப்படுறாங்க. ஸோ அது அவருக்கு நல்லதா தான் அமையும். இதுல ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல, நம்ம பக்கத்துல ஒன்னும் சொல்ல முடியாது, அவரும் ஒன்னும் பண்ண முடியாது. ஸோ அது தவறா எடுத்துக்கிட்டாங்கன்னா, தவறா தான் செஞ்சாங்க அப்படின்னா அதுக்குள்ளதை அனுபவிப்பாங்க, அவ்வளவுதான். ஸோ எவ்வளோ உங்களோட ட்ரிப்புக்காக நீங்க பினான்சியலா தனியா தளபதிக்காக ஒதுக்கி வச்சிருந்தீங்க? அந்த அமௌண்ட்லாம் பார்த்திருந்தேன்னா நான் வந்து வந்திருக்கவே முடியாது. அது கண்முன்னு தெரியாம செலவு பண்ணதுதான். சோ அது வந்து நம்மளுடைய அந்த ஃபன்னுக்குன்னு ஒரு அலோகேஷன் வச்சிருப்போம்ல, அந்த ஃபன் செலவு வச்சுதான் எல்லாத்தையும் பண்ணது. சரி, ஒரு தோராயமா சொல்லுங்களேன் எவ்வளவு? உண்மையாவே நான் சத்தியமா கணக்கு பண்ணல. கணக்கு பண்ணியிருந்தா நான் சொல்லியிருந்திருப்பேன்ல. ஆஸ்திரேலியால இருந்து டிக்கெட் எல்லாம் ஒரு கணக்கு போட்டு சொல்லுங்களேன். பார்த்தா இப்ப வலிக்கும். நான் படம் பார்த்துருந்தா கூட உங்களுக்கு சொல்லியிருப்பேன். படம் கூட நான் பாக்கல. பட் யோசிச்சு பாத்துக்கங்க, நீங்களே கணக்கு பண்ணிக்க வேண்டியதான். ஆஸ்திரேலியால இருந்து ஃபர்ஸ்ட் வந்து மலேசியா போகணும், அங்க இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து எங்களோட ஹோம்லேண்ட் வந்து சிங்கப்பூர். ஸோ சிங்கப்பூர் போயிட்டு அங்க போய் இன்னும் 2-3 ஃப்ரெண்ட்ஸை பிக்கப் பண்ணிட்டு இங்க வந்திருக்கோம். சோ வந்து இப்ப ஒரு வாரம் இங்க நம்ம ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து படம் பார்த்தோன்னா இன்னைக்கு நைட்டே நாங்க கிளம்ப வேண்டியது. இன்னைக்கு நைட்டு கிளம்புனா ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அழுதுட்டு நாளைக்கு காலையிலே போயிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். எங்களுக்கு அது கூட வாய்ப்பு கிடைக்கல அப்படிங்கறது ரொம்ப சோகமா இருக்குது.